தவிக தலைவர் விஜயின் வேட்புமனுவில் தெரிவித்த சொத்து விவரங்களை ஆய்வு செய்வதற்காக கோரப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேட்புமனுவில் மனைவிக்கு 12 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்ததாக அக்குறித்து ஆய்வு செய்யக்கூடிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தவிக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் 100 கோடி ரூபாய் வித்தியாசம் உள்ளது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரி பெரம்பூர் தொகுதி வாக்காளர் தாக்கல் செய்த வழக்கு ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேட்புமனுவில் பெருந்தொகையை மனைவி உள்ளிட்டோருக்கு கடனாக வழங்கியுள்ளதாக விஜய் தனது வேட்புமனுவில் கூறியுள்ளது குறித்து ஆய்வு செய்ய கோரி மற்றொரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. பெரம்பூர் தொகுதி வாக்காளர் வெங்கடேஷ் தாக்கல் செய்த மனுவில் விவாகரத்து கோரி தவிக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்புமனுவில் அவருக்கு 12 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்ததாக கூறியுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் தெரிவிப்பது வெறும் சடங்கல்ல, அதில் உண்மை விவரங்களை மறைப்பது தேர்தல் நடத்தை விதிமுறை மோசடி எனவும் இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாந்தகரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்க முடியாது என கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.